இருந்துட்டு இருக்காங்கல்ல
ஆமா வந்துச்சுன்னா ஓடும். Wow. ரொம்ப பண்ணுறது நீங்க எதுவும் கேமரா நாலு தான் அப்படியே வச்சுக்கோங்க.
அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளால் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரோட்டரியின் வி செல்வநாதன் அவர்களின் சீரிய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டி வழங்கும் காலை சக்கரம் மனிதனின் இயற்கை வாழ்வியல் முறை உன் உடல் உன் உடல். இந்த திட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டியின் உதவியாளர் ரோட்டரியின் ரவி அவர்களுக்கும், தலைவர் ரோட்டரியின் குணபாலன் அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டரியின் ராஜகுமார் அவர்களுக்கும் மற்றும் இன்று நம்முடன் இணைந்து பணியாற்ற காத்துக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் கடலூர் சென்ட்ரல் சங்கத்தின் உதவி ஆளுநர் ரோட்டரியன் காமராஜ் அவர்களுக்கும், தலைவர் ரோட்டரியன் கிருஷ்ணன் அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டரியன் ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து சங்க உறுப்பினர்களுக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நமக்கு சிறப்பான விருந்தளிக்க காத்துக் கொண்டிருக்கும் ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும், பூங்கொடி கண்ணப்பன் அம்மா அவர்களுக்கும், நிகழ்ச்சி தொகுப்பாளர் ரமேஷ் மோகன் அவர்களுக்கும், இந்த இணைப்பிலே உள்ள அனைத்து நல் உள்ளங்களுக்கும் காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறை வணக்கம் வாசிக்க வருகிறார் நிகழ்ச்சி தொகுப்பாளர் ரமேஷ் மோகன் அவர்கள். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். ரோட்டரி இறை வணக்கம். எங்கும் நிறைந்த எங்கள் இறைவா, எல்லையில்லா பொருளே, இன்பத்தில் ஊற்றே, அன்பின் வடிவே, அருளின் ஒளியே, எங்கள் எண்ணம் சொல் செயல் யாவற்றிலும் தூய்மை நிலவிட வேண்டுகிறோம். உலகில் நட்புணர்வும் நல்லுறவும் அன்பும் அமைதியும் அறமும் தழைத்திட நின்னரும் வேண்டி நிற்கின்றோம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதை உணர்ந்து மக்கள் தொண்டிலே நாங்கள் நாளும் ஈடுபட எங்கள் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று இனிதே வாழ்ந்திட இறையை அருள் புரிவாய். ரோட்டரி 4 வழி சோதனை. நாம் நினைக்கும் சொல்லும் அல்லது செய்யும் விஷயங்கள் 1 உண்மையா? ஆம். 2 சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் நியாயமா? ஆம். 3 நல்லெண்ணத்தையும் சிறந்த நட்பையும் உருவாக்குமா? ஆம். 4 சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பயனளிக்குமா? ஆம். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி ரமேஷ் மோகன் அவர்களே. அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க வருகிறார் பூங்குடி கண்ணப்பன் அம்மா அவர்கள். அனைவருக்கும் காலை வணக்கம். இறை வேண்டுதல். எல்லையற்ற பரம்பொருளே, இப்பயிற்சியின் மூலம் உடல் உள்ளம் நலம் பெற அருள் புரிவாயாக. ஒட்டிய வயிறும் உயர்ந்த நெஞ்சமும் திறந்த தோள்களும் திண்ணிய நெஞ்சமும் துள்ளும் கால்களும் துவளா இதயமும் மலர்ந்த முகமும் கனிந்த பார்வையும் இவையாவும் பெற்று இறையுணர்வோடும் இயற்கையோடும் இணைந்து வாழ்வோம். நம் மனம் சாந்தமானது, இரக்க குணமுடையது, நல்வினையாற்றக்கூடியது. என் நல்வழியில் தொடர்ந்து இயற்கையோடும் இறையுணர்வோடும் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி ஐயா. நன்றி அம்மா. அடுத்த நிகழ்வாக பிரணவ மந்திரம். அடுத்ததாக பிரணவ மந்திரம். சின்முத்திர வச்சுக்கோங்க. இரு கால் முட்டியில் இருக்கட்டும். நீண்ட மூச்சு காற்று இழுக்கிறோம். ஓ மீண்டும் ஒரு முறை. ஓ மீண்டும் ஒரு முறை. ஓ மீண்டும் ஒரு முறை. ஓ
கைகளை உரசி கண்கள் மேல் வைத்து மெல்ல திறந்துக்கலாம். அடுத்ததாக கைத்தட்டல் பயிற்சி. ஃபர்ஸ்ட் தோள்பட்டையிலிருந்து போய்க்கலாம். 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக 1 2 3 5 6 7 8 9. அடுத்ததாக 1 3 4 5 7 8 9 10. அடுத்ததாக 1 2 3 5 6 7 8 9 10. அடுத்ததாக 1 2 3 4 5 7 8 9 10. அடுத்ததாக 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக 1 2 3 4 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக கைகள் நல்லா உள்ள வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. ஆழமான மூச்சு. மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. மெதுவாக கண்களை திறந்து அடுத்ததாக கண்களுக்கான பயிற்சி. வலது இடது மேலும் கீழும் பார்க்க போறோம். வலது இடது வலது இடது வலது இடது வலது இடது
வலது இடது அப்படியே மேலும் கீழும் பார்க்கிறோம். மேல் கீழ் மேல் கீழ் மேல் கீழ் மேல் கீழ் மேல் கீழ். ஓய்வு. மெல்ல கண்களை மூடிக்கோங்க. அடுத்ததாக மெதுவாக கண்களை திறந்து சுழற்சி முறை. வலது கீழ் இடது மேல் வலது கீழ் இடது மேல் வலது கீழ் இடது மேல் வலது கீழ் இடது மேல். அப்படியே இடது மேல் வலது கீழ் இடது மேல் வலது கீழ் இடது மேல் வலது கீழ் இடது மேல் வலது கீழ் இடது மேல் வலது கீழ். மெல்ல கண்களை மூடிக்கோங்க. எந்த இறுக்கம் இல்லாம போல கண்களை மூடிக்கோங்க. ஒரு ஆழமான மூச்சு காற்று மெதுவாக உள்ளிழுங்க. கைகளை உரசி கண்கள் மேல் வைத்து நல்லா திறந்துக்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி அம்மா. அடுத்த நிகழ்வாக நின்ற நிலை பயிற்சிகள். இழுத்து வீடியோ இல்லைங்கய்யா. வருதுங்க. முதல் நிலை
10 திறன்கள். காற்றை உள்ளிழுத்து காற்றை வெளிவிட்டவாறு கைகள் கீழே வரட்டும். அடுத்து மூச்சு காற்றை உள்ளிழுத்து விட்டவாறு தலை பிரயாசனம். அப்படியே மூச்சு இழுத்தவாறு உடலை டாவடி கொண்டு வர்றோம். விரல் நுனிகளை கொண்டு போய் தரையில வைக்கிறோம். அப்படியே வலது காலம் மேல உயர்த்துங்க. கழுத்து மேல பாருங்க. அப்படியே 10 வினாடிகள். 1 2 3 4 6 7 8 9 ஓய்வு. அடுத்த கால் 1 2 3 7 8 9 ஓய்வு. தலை மேல வரட்டும். வெளிவிட்டவாறு தலை சாய் நிலை போகட்டும். ஓய்வு. ஒரு நீண்ட மூச்சு ஆழ்ந்து உள்ளெடுத்து மெல்ல வெளி. அடுத்ததாக திரிகோணாசனா. இரு கால்களையும் ஒரு 18 இன்ச்சு இடைவெளி கைகள் மேலே விடும் பொழுது இன்னும் காற்றை வெளிவிட்டவாறு வலது கை வலது கால் கட்டை விரலில் பார்வை மேல இருக்கட்டும். அப்படியே ஒரு 10 வினாடிகள் இருக்கட்டும். காற்றை உள்ளிழுத்தவாறு உடல் நேராக வரட்டும். அக்காற்றை வெளிவிட்டவாறு கைகள் இடுப்புக்கு போகட்டும். ஒரு ஆழ்ந்த மூச்சு. அதே நிலையில் நின்று ஆழ்ந்து உள்ளிழுத்து மெல்ல மெதுவாக வெளியேறுகிறது. மீண்டும் மூச்சு காற்றை உள்ளிழுத்து அக்காற்றை வெளிவிட்டவாறு எதிர் திசையில் பார்வை மேல இருக்கட்டுங்க. அப்படியே உள்ளங்கை விரல் நுனியை கவனிக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9. அப்படியே மூச்சு இழுத்தவாறு உடல் மேலே வருது. அக்காற்றை வெளிவிட்டவாறு கைகள் இணைந்து கொள்கிறது. ஒரு ஆழ்ந்த மூச்சு. அடுத்ததாக பூரண திரிகோணாசனம். அதே 18 இன்ச்சு கால்கள் இடைவெளி வைத்து கைகளை மேலே உயர்த்தும் பொழுது காற்றை உள்ளிழுத்து இப்பொழுது வலது கை இடது கால் கட்டை விரலில் ரைட் ஹேண்ட் லெஃப்ட் லெக்ல இருக்கட்டும். அப்படியே 10 வினாடிகள் இருக்கட்டும். 1 2 3 4 5 6 7 8 9. காற்றை உள்ளிழுத்தவாறு உடல் மேலே வருது, கை மேலே வருது. அக்காற்றை வெளிவிட்டவாறு கைகள் இடுப்புக்கு போகட்டும். ஒரு ஆழ்ந்த மூச்சு இழுத்து விடுங்க. மீண்டும் கைகள் தோள்பட்டை அளவுக்கு உயர்த்தி எதிர் திசையில் செய்து கொள்கிறோம். பார்வை மேல இருக்கட்டும். 1 2 3 4 5 6 7 8 9. ஓய்வு. இரு கால்களையும் இணைத்து வைத்து ஒரு நீண்ட மூச்சு ஆழ்ந்து உள்ளிழுத்து மெல்ல மெதுவாக வெளியேறட்டும். அதை விட ஒரு ஆழமான மூச்சு. அடுத்ததாக
படுத்த நிலை ஆசனங்கள். மலர்ந்து படுத்த நிலையில் முதலில் இரு கால்களையும் இணைத்து பிடித்து ஊஞ்சலாசனா, பவனமுத்தாசனா, பெருங்குடல் தூய்மை அடைவதற்கான ஆசனம். பின்பு அதே நிலையில் வலது இடதாக சாய்வு நிலை கொண்டு வருகிறோம். எதிர் திசையில் நேராக படுத்து கால்களை நீட்டி அடிவயிற்று பகுதி நிறையும் அளவுக்கு ஒரு ஆழ்ந்த மூச்சு, நீண்ட காற்று உள்ளிழுத்து மெல்ல வெளியேற்றுகிறோம். காற்று உள்ளிழுக்கும் பொழுது வயிற்று பகுதி மேலே வரட்டும், காற்று வெளியிடும் பொழுது வயிற்று பகுதி கீழே போகட்டும். முறையான ஆழ்ந்த மூச்சு. அடுத்ததாக வலது காலை மட்டும் ஒரு அடி மட்டும் உயர்த்துகிறோம். வயிற்று பகுதி உள்ளே சுருங்குவதற்காக உத்தான பாதாசனம் என்று இதற்கு பெயர். அர்த்த உத்தான பாதாசனம். ஒரு காலை மட்டும் மேலே உயர்த்துவதால் இந்த நிலைக்கு பேரு அர்த்த உத்தான பாதாசனம். வலது காலை இயல்பு நிலையில் வைத்து அடுத்த காலை மேலே உயர்த்துகிறோம். ஒரு அடி மட்டும் மேலே உயர்ந்திருக்கு. 10 வினாடிகள் இருந்த பிறகு இயல்பு நிலைக்கு வந்து ஒரு ஆழ்ந்த மூச்சு, அடிவயிற்று பகுதி நிறையும் அளவுக்கு ஒரு ஆழமான மூச்சு உள்ளிழுத்து மெல்ல மெதுவாக வெளியேற்றி விடுகிறோம். அடுத்ததாக இரு கைகளையும் தரையில் பற்றி வைத்து இரு கால்களையும் ஒரு அடி மட்டும் மேலே உயர்த்தி 10 வினாடிகள் நிறுத்த வேண்டும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 ஓய்வு. ஒரு ஆழ்ந்து நீண்ட நெடிய மூச்சு ஆழமாக உள்ளே சென்று மெதுவாக வெளியேற வேண்டும். அதே நிலையில் அதே ஆசனத்தை இன்னொரு முறை கால்களை ஓரடி மட்டும் உயர்த்தி நிறுத்துகிறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 ஓய்வு. இதே நிலையில் இந்த குடல் இறக்கம்னு சொல்லுவாங்க, எர்னியா அப்படின்னு சொல்லுவாங்க. பல நபர்களுக்கு நம்ம மருத்துவம் பார்த்திருக்கோம். அது பெரும்பாலும் வேலைப்படுவதனுடைய காரணம் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜவ்வு இளகிரும். அந்த அடிவயிற்று பகுதியில சூடு அதிகமா இருந்து மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது. அந்த எர்னியா உள்ளவங்களுக்கு புதினா சட்னி, கொத்தமல்லி சட்னி, பிரண்டை சட்னி இது போல எடுக்கும் பொழுதே நல்ல வயிறு காலி ஆயிரும், சுத்தமாயிரும். அதே போல திரிபுலா குடிச்சுக்கிறது, காலையில தூங்கி எழுந்த உடனே மிளகு சாப்பிட்டுக் கொள்வது, ஒரு நேரம் பழங்கள் எடுத்துக்கொள்வது, அப்படி எடுத்துக்கொண்டு வரும் பொழுது அந்த குடல் இறக்கம் என்பது இயல்பு நிலைக்கு திரும்பிவிடும். அதற்கான ஆசனமாக
நம்ம சேர் இருந்ததுன்னா சேர் போட்டுக்கலாம். இந்த பெஞ்ச் இருந்ததுன்னா வயதானவங்க, முடியாதவங்க, அவங்களுக்கு ஏற்கனவே முடியாம இருக்கும், அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். காலையில, மதியம், இரவு உணவுக்கு முன்பாக அப்படியே வச்சுக்கிட்டே இருந்தோம்னா அது இயல்பு நிலைக்கு போயிடும். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம செய்துக்கிட்டே வரணும்னு வச்சுக்கோங்களேன். மருத்துவர்களுடைய அங்க அருகாமையில் இருக்கக்கூடியவங்களுடைய ஆலோசனை கூட கேட்டுக்கலாம். ஹோமியோ, சித்தாவோ. பெரும்பாலும் உணவு மருத்துவம் தெரிஞ்சவங்க தான் இதை முழுமையாக செய்ய முடியுது. அனுபவத்துல பார்த்துருக்கோம். உணவு மருத்துவமே உயர்வான மருத்துவம். அதனால எந்த மருத்துவமா இருந்தாலும் அதோட உணவை இணைக்கும் பொழுதுதான் உணவுடைய ஜீரண சக்தி, பெருங்குடலினுடைய நீக்கம் இதுவெல்லாம் சேர்த்து கொடுக்கும் பொழுதுதான் முழுமையாக தீர்வாக கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு பயிற்சியாக இந்த பயிற்சி, இந்த குடல் இறக்கத்திற்கு இது பழைய நிலைக்கு போகும். அந்த லேயர் வந்து மீண்டும் அது சமநிலைக்கு வரும் வரைக்கும் அந்த கடினமான வேலைகள்ல இருந்து கொஞ்சம் நிதானப்படுத்தும் பொழுது அறுவை சிகிச்சையிலிருந்து விடுபட முடியும். இந்த நிலை உணவை மாற்றாமல், பயிற்சி முறை இல்லாமல் நீங்கள் அறுவை சிகிச்சை செய்தாலும் மீண்டும் 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 கட்டாயம் வருகிறது, வரும். அனுபவத்திலும் பார்த்திருக்கிறோம். ஓய்வு நிலை, ஒரு ஆழ்ந்த மூச்சு. அடுத்ததாக நல்ல மூளைக்கு ரத்தம் போகணும் அப்படின்னா நீங்க 2 கால்களையும் செங்குத்தாக நேராக, இடுப்புல இருந்து மேல வராம, இடுப்பு மேல வராம நேராக வச்சுக்கலாம். கால் வலி இருக்கிறவங்க, வெரிகோஸ் இருக்கிறவங்க, அந்த நரம்பெல்லாம் வந்து தடிப்பு தடிப்பாக இருக்கும். நல்ல அந்த அதை இது மட்டும் வச்சுக்கிட்டு வல்லாரக்கீரை சூப் குடிக்கணும் அவங்களுக்கு. வல்லாரை அந்த மூளை மாதிரியே இருக்கும் அதனுடைய அமைப்பு. நம்ம ஏற்கனவே அதை உங்களுக்கு காட்டி இருக்கிறோம் படத்துல. மீண்டும் நாளைக்கு கூட அதை காட்ட போறோம். ஆற்றோரங்கள்ல, கொல்லிமலையில அதிகமாக விளையுது. மலை பிரதேசங்கள்ல நல்ல குளிர்ச்சியான இடத்துல நல்ல தண்ணி அதிக அளவுல இருக்கணும். அந்த வல்லாரக்கீரை சூப் குடிச்சுக்கிட்டு இந்த நிலை பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கட்டாயம் அந்த வெரிகோஸ் சீராகும். கல்லீரலுடைய செயல்பாடே வெரிகோஸ் வருவதற்கான காரணம். கல்லீரலை சீர்படுத்துவது பெருங்குடலே. இப்படி தொடர்ச்சியாக பண்ணும் பொழுது அந்த வெரிகோஸ் சரியாகும் அப்படிங்கிறத இந்த நேரத்துல நம்ம பதிய வைக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு எளிமையான பயிற்சி முறைகளிலேயே மருத்துவம் அமைக்கப்பட்டு இருக்கிறது. ஓய்வு, ஒரு ஆழ்ந்த மூச்சு, நீண்ட மூச்சு. அடுத்ததாக கவிழ்ந்து படுத்த நிலை. குப்புறப்படுத்த நிலையில் பாம்பாசனம். இரு கால்களையும் சேர்த்து வைத்து, இரு கைகளையும் நெஞ்சக பகுதியில் வைத்து, கைகளை மேலே உயர்த்துகிறோம். 10 வினாடிகள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஓய்வு. ஒரு நீண்ட மூச்சு. அடுத்ததாக சலபாசனம். சிறுநீரகத்தை தூண்டுவதற்காக அமைக்கப்பட்டிருக்கு. இந்த சிறுநீரகம் சீரடையும் பொழுது சிறுநீரகத்தினுடைய வெளியுறுப்பாகிய காது சீரடையும்.
காது குறைவாக கேட்பதற்கும் காதில் உள்ள பிரச்சனைகள் அனைத்திற்கும் தீர்வாக அமையக்கூடிய ஆசனம் சலபாசனா. ஒரு கால் மட்டும் மேல உயர்த்துறோம், இன்னொரு கால் அதற்கு சப்போர்ட் பண்றோம். நன்றாக அந்த முதுகுத்தண்டை ஒட்டி உள்ள சிறுநீரகம் தூண்டப்படும். அப்படியே 10 வினாடிகள் இருந்த பிறகு ஓய்வு. ஒரு நீண்ட மூச்சு உள்ளெடுத்து விட்ட பிறகு அடுத்த காலை மேலே உயர்த்துகிறோம். கால் பாதம் நீட்டி இருக்க வேண்டும். அப்படியே ஒரு 10 வினாடிகள் உள்ளோம். காதில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் வெளியேறும். ஓய்வு. ஒரு ஆழ்ந்த மூச்சு. அடிவயிற்று பகுதி நிறையும் அளவுக்கு உள்ளே சென்று மெல்ல மெதுவாக வெளியேறட்டும். அடுத்ததாக குப்புறப்படுத்த நிலையில் செய்த ஆசனத்திற்கு மாற்றாசனமாகவும் முக்கியமான ஆசனமாகவும் முதன்மையான ஆசனமாகவும் எல்லோருக்கும் நாடியை திறப்பதற்கான, எப்படி வீட்டினுடைய கதவை திறப்பது போல் நம்முடைய அந்த மூச்சோட்டத்தை சீர்படுத்துவதற்கான ஆசனமாக முயல் ஆசனம். தொழுகை நிலை. நன்றாக தலை நேராக நீண்டிருந்தது, கைகள் நீண்டுள்ளது, அடிவயிற்று பகுதி அழுத்தியுள்ளது. பெருங்குடல் அழுத்தப்படுவதால் நுரையீரலில் மாற்றம் ஏற்பட்டு நுரையீரலுடைய வெளியுறுப்பாகிய மூக்கில் சுவாசம் சீர்படும், மூக்கடைப்பு திறக்கும். நெற்றி பொட்டில் இரத்தம் குவிக்கப்படுவதால் தலை முழுவதும் இந்த நேரத்தில் இரத்தம் சீராக பாய்வதால் நம்முடைய மூச்சோட்டம் திறக்கப்படும். காற்றை உள்ளிழுத்தவாறு கைகள் மேலே வரட்டும். காற்று உள்ளிழுத்து கொண்டே கைகள் உயர்கிறது. அக்காற்றை வெளிவிட்டவாறு மெல்ல கைகள் கீழே வருகிறது. ஒரு ஆழ்ந்த நிதானமான நீண்ட மூச்சு. அடுத்ததாக தோள்பட்டைக்கான பயிற்சி. நன்றாக தோள்பட்டை மேலும் கீழுமாக போய் வரட்டும். நுரையீரல் நன்றாக தூண்டப்படட்டும். நுரையீரலினுடைய அனைத்து பகுதிகளும் இயக்கப்படட்டும். நாம் சுவாசிப்பதில் 30 மடங்கே சுவாசிக்கிறோம் என்று ஆய்வுகள் சொல்லப்படுகிறது. அந்த நிலையை மாற்றி இந்த பயிற்சியின் மூலமாக நாம் முழு கொள்ளளவு கொண்ட பயிற்சியாக அமைப்பதற்கான அனைத்து செயல்பாடுகளையும் செய்கிறோம். இப்போ நாம் சுவாசிப்பதற்கும் சாதாரண நிலையில் சுவாசிப்பதற்கும் வேறுபாடு உண்டு. உடல் நேராக இருக்கட்டும். வாழ்க வளமுடன். நலம் பெருக, வளம் பெருக. நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக கிரியா பயிற்சி மற்றும் சுவாசத்தை கவனித்தல். உடலை நேராக வைத்து
ஒரு நீண்ட மூச்சுகள் எடுத்து மெல்ல வெளியேற்றுகிறோம். இடது கையில் சும்முத்திரை, வலது கையில் பிரணவ முத்திரை. வலது நாசியை அடைத்து இடது நாசி வழியாக காற்றை வெளியேற்றி உள்ளே இருக்கிறோம். 1 2 3 4. 1 2 3 4. 1 2 3 4. 1 2 3 4. 1 2 3 4. ஒரு ஆழ்ந்த மூச்சு. காற்று ஆழமாக உள்ளே சென்று மெல்ல மெதுவாக வெளியேறட்டும். எடுக்கக்கூடிய காற்று சற்று வேகமாகவும் ஆழமாகவும் உள்ளது. வெளிவிடும் பொழுது சீராக மெல்ல வெளியேறட்டும். அந்த இடங்களில் பற்றி படர்ந்து மெல்ல வெளியேறட்டும். காற்றை உள்ளிழுக்கும் பொழுது உங்களுடைய முயற்சி, வெளிவிடும் பொழுது உடலின் முயற்சி. மெதுவாக வெளியேற வேண்டும். அடுத்ததாக இரு கைகளையும் தோள்பட்டையில் வைத்து ஒரு 5 முறை நன்றாக மேற்புறமாக சென்று சுழலட்டும். அதேபோல் எதிர்த்து செய்யணும். இப்போ கைகள் மேல போகும் பொழுது காற்றை உள்ளிழுக்கிறோம். 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2. ஓய்வு. அடுத்ததாக கைகளை பக்கவாட்டில் வைத்து கைகள் உயரும் பொழுது காற்று உள்ளே செல்லட்டும். 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2. ஓய்வு. ஒரு நீண்ட மூச்சு ஆழமாக உள்ளே சென்று மெல்ல மெதுவாக வெளியேறட்டும். ஒரு நீண்ட காற்று உள்ளிழுத்து ஆள்காட்டி விரலால் இரு காதுகளையும் அடைத்து நன்றாக உள்ளிழுத்து காற்றை வெளியேற்றுகிறோம். மகர ஓசையில்
அப்படியே கண்களை மூடி உடலை நேராக வைத்து அதே சமயத்தில் விரைப்பு தன்மை இல்லாமலும் வைத்து காற்று எங்கெல்லாம் பயணிக்கிறதோ அங்கெல்லாம் மனம் போகட்டும். மூக்கு துவாரங்களில் பட்டு புருவ மத்தியில் சென்று அப்படியே பயணித்து அப்படியே உடலில் உள்ள கோடிக்கணக்கான செல்களுக்கும் அந்த பிராண ஆற்றல் உயிராற்றல் போகிறது. உச்சி முதல் உள்ளங்கால் வரை செல்லட்டும். கவனம் படிப்படியாக தலை உச்சிக்கு சென்று அப்படியே தலையின் பின்பகுதி, முன்பகுதி, வலப்பக்கம், இடப்பக்கம், அப்படியே கழுத்து பகுதி அப்படியே கீழே போகட்டும். அப்படியே மேல வரட்டும். கண்கள் மூடியவாறு கவனியுங்கள். கண்கள் மூடியிருக்கும் பொழுது கவனம் அகம் நோக்கி திருப்பப்படும். கண்கள் திறக்கும் பொழுது கவனம் புறநிலையில் செல்லும். நமக்குள் என்ன மாற்றம், நாம் எவ்வாறு உள்ளோம், நாம் எப்படி சிந்திக்கிறோம், செயல்படுகிறோம், நமக்கான பலம் என்ன, பலவீனம் என்ன, நாம் எதில் ஈடுபடுகிறோம், எதை புறந்தள்ளுகிறோம் என்பதெல்லாம் நமக்கு புலப்படும். நமக்கான ஆற்றல் குவிக்கப்படும். எந்த மருத்துவத்திலும் கிடைக்காத ஒரு அற்புதமான விஷயம், ஆற்றலுடைய விஷயம், மேன்மையான நிலை இந்த நிலையில் நமக்கு கிடைக்கும். அந்த நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற அந்த பேராற்றலுடன் இந்த சிறு ஆற்றல் இணைக்கப்படும். இந்த உடலும் அந்த பேராற்றல் ஆகிய பஞ்சபூத சக்தியோடு இந்த பஞ்சபூத சக்தி பயிற்சி உதவும். மருந்து என்பது நோய்க்கல்ல, நோயாளிக்கு என்று சொல்லுவார்கள். அப்போ மொத்த உடலையும் மாற்றக்கூடிய தன்மை, மேம்படுத்தக்கூடிய தன்மை இப்பயிற்சிக்கு உண்டு. கவனிக்கும் பொழுது பின்புறமாகவும் கவனிக்கிறோம். ஒரு தண்ணியை ஊத்துனா எல்லா பக்கம் எப்படி அப்படி தோள்பட்டை, இடுப்பு பகுதி, தொடைகள் அப்படி பாதம் வரைக்கும் போகுமோ அது போல கவனத்தை செலுத்தி அதே வேகத்தில் கவனத்தை ஒரு மூச்சினுடைய செயல்பாட்டுக்கு இணங்க அப்படி மேலே கொண்டு வருகிறோம். ஒரு லைட் எரிஞ்சா எப்படி பவரா இருக்குமோ அந்த மாதிரி நம்முடைய உடல் இந்த பயிற்சி செய்ய செய்ய ஒளி உடலாக, ஆற்றலுடைய உடலாக, வெளிச்சம் உள்ள உடலாக மாறிக்கொண்டே வரும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் 5:30 இப்பயிற்சியில் அமர்கிறீர்கள் என்றால் அதற்கு முன்பாக நேரம் கிடைக்கும் பொழுது நீங்க 5 மணிக்கோ அல்லது 4 மணிக்கோ 4:30க்கோ எழுந்து அந்த சமயத்தில் இந்த சுவாசத்தை கவனிக்கும் பயிற்சி செய்துவிட்டு அதற்கு பிறகு கூட இந்த பயிற்சியை தொடங்கலாம். இந்த உணவு முறை, ஆசன பயிற்சி, மூச்சு பயிற்சி அனைத்து விளக்கங்களும்
நம்முடைய மனதை சீர்படுத்துவதற்கு, செழுமைப்படுத்துவதற்கு, இந்த பிரபஞ்ச ரகசியத்தை, இந்த வாழ்வியல் விஷயங்களை புரிந்து கொள்ள, அனுபவிக்க கற்றுக் கொடுப்பது ஒவ்வொரு நாளும் செய்யுங்கள், செயல்படுங்கள், மேன்மையடைவோம். உச்சி முதல் உள்ளங்கால் வரை, உச்சி முதல் உள்ளங்கால் வரை நமக்கு எங்கெல்லாம் தொந்தரவு உள்ளதோ, வழி உள்ளதோ, அவையெல்லாம் வெளியேறிவிடும் இப்பயிற்சியின் மூலமாக. கவனம் வெளியில் போனாலும் மீண்டும் கவனத்தை உடல் பக்கம் திருப்புகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். உடம்புல கட்டியெல்லாம் வருது, கண்ணுக்கு தெரிஞ்ச கட்டி வருது, கண்ணுக்கு தெரியாத கட்டி வருது. இந்த கட்டிகளை இயற்கையாக மருந்து இல்லாமல் எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு நாம் இன்னைக்கு பார்க்கலாங்க. இந்த கண்ணுக்கு தெரியாத கட்டி இருக்கு இல்லையா, அது எங்கே வருது? மூளைக்குள்ளே வந்தால் பிரெயின் டியூமர், பக்கவாதம், பார்க்கின்சன். அதே ஹார்ட்டில் வந்துச்சுன்னா ஹார்ட் அட்டாக்கு, ஹார்ட் வால்வு லாக் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. அடைப்பு இருக்குது, 4 இடத்துல அடைப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. இப்படி கிட்னிக்குள்ளே போய் அடைச்சிருச்சுன்னா யூரின் ஒழுங்காக வரலைங்கிறாங்க. இது எல்லாத்துக்கும், அதாவது கண்ணுக்கே தெரியாத கட்டி இருந்தால் அதை எப்படி கரைக்கிறதுனா, ஆரஞ்சு பழம் இருக்கு இல்லைங்களா, ஆரஞ்சுன்னா கமலா ஆரஞ்சு, நாட்டு ஆரஞ்சு. டெய்லி ஒரு ஆரஞ்சை, ஒரு சொலை இல்லை, ஒரு ஆரஞ்சை பிரித்து நல்லா மென்று கூழ் மாதிரி அரைச்சி சாப்பிடுங்க. உடம்புல மூளைக்குள்ளேயோ, ஹார்ட்லேயோ, கிட்னிலேயோ, இரத்த நாளங்கள்லேயோ எங்கே அடைப்பு இருந்தாலும் எல்லா அடைப்பும் சரியாகிறதுக்கு அருமையான இயற்கை வைத்தியம் கமலா ஆரஞ்சு. இந்த பிபி அதிகமாகிறதுக்கு என்ன தெரியுமா காரணம்? முக்கியமான காரணம், இரத்த நாளங்கள்ல எல்லாம் கொழுப்பு போய் ஒட்டிக்கும். இப்போ பைப்பில் தண்ணி வருது, நீங்கள் பாதி விரலை வச்சு, உங்கள் விரலை வச்சு பாதி பைப்பை அடைச்சிருங்க. ப்ரெஷர் அதிகமாகுதா? அதாவது ஏரியாவை பாதியாக மறைக்கும் பொழுது தண்ணி அந்த குட்டி ஏரியாவில் போகிறக்காக ப்ரெஷர் அதிகம் பண்ணுதா இல்லையா? அப்போ இரத்த நாளங்களில் அங்கங்கே கொழுப்பு அடைச்சிருந்தா என்னாகும்? ப்ரெஷர் ஓவர் ஆயிரும். அந்த கொழுப்பையெல்லாம் எடுத்தால் தான் ப்ரெஷர் நார்மலாக இருக்கும். அந்த கொழுப்பையெல்லாம் எடுத்தால் தான் பிரெயின் வேலை செய்யும், பக்கவாதம் சரியாக போகும், பிரெயின் டியூமர் சரியாக போகும். இந்த பக்கவாதம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, கையும் காலும் வராமல் இருக்கிறது, அது காரணம் கையும் காலெல்லாம் கிடையாது, மூளை தான். மூளைக்குள்ளே கொழுப்பு பொருளெல்லாம் போய் அடைச்சி கட்டி வந்துருச்சுன்னு வச்சுக்கங்களேன். அப்போ என்ன ஆகும்? கைக்கு தேவையான இன்ஸ்ட்ரக்ஷன் வராது, அந்த கையை ஆட்டுறதுக்கான அழைப்பு வராமல் இருக்கிறனால தான் பக்கவாதம் வருதுங்க. இப்படி உடம்பில் வரும் பல வியாதிகள், ஒரு 100 வியாதிக்கு அடிப்படை காரணம் சின்ன சின்ன கட்டிகள். நம்ம கண்ணுக்கே தெரியாத கட்டிகள் இரத்த நாளங்களில், இருதயத்தில், கருவேப்பையில் இருக்கிறனால தான் இதெல்லாம் வருது. எனவே இனிமேல் யாரெல்லாம் கண்ணுக்கே தெரியாத கட்டிகள் உடம்புல இருக்குதோ, ஆரஞ்சு பழம், கமலா ஆரஞ்சை வாங்கி டெய்லி ஒன்று சாப்பிடுங்க, அது கரைஞ்சிரும். இவருங்க சாத்துக்கொடி வேற, ஆரஞ்சு வேற. பல பேர் சாத்துக்கொடியை தான் ஆரஞ்சு நினச்சிட்டு இருக்கிறாங்க. நானும் பல நாட்டில் போயிட்டேன், ஆரஞ்சுனா பல நாட்டுக்கு புரியல. ஏன்னா கமலா ஆரஞ்சை பல நாட்டில் பார்த்ததே கிடையாது. கமலா ஆரஞ்சு கண்ணுக்கு தெரியாத கட்டிகளை கரைக்கும் ஒரு அருமையான ஒரு ஆரஞ்சு, ஒரு மருந்து. இந்த கடைக்கெல்லாம் போய் பாருங்க, இந்த பழமுதிர் கடை இந்த மாதிரிலாம் நிறையா வச்சுருக்காங்க இல்லைங்களா, பழக்கடையெல்லாம், அங்கெல்லாம் போய் பாருங்க, இப்போ இருக்கிறது ஆரஞ்சே கிடையாது, அதில் கொட்டையே இருக்காது.
நல்ல கும்முன்னு சூப்பராக எல்லாம் ஒரே சைஸில் இருக்கும். அதெல்லாம் வாங்காதீங்க. நான் சொல்கிறது கமலா ஆரஞ்சு. கமலா ஆரஞ்சு எப்படி சொல்கிறதுன்னா, நீங்கள் பழக்கடைக்கு போங்க, யாருமே வாங்காமல் ஓரமாக கருப்பாக அசிங்கமாக குப்பை மாதிரி வச்சுருப்பாங்க. அது ரொம்ப 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 நல்லது. கும்முன்னு அப்படியே அடுக்கி வச்சுருப்பாங்க, அதெல்லாம் கெட்டது. இங்கே பாருங்கள், பழங்களும் சரி காய்கறியும் சரி வாங்கும் பொழுது விதைகள் இருந்தால் தான் வாங்கணும். கொட்டை இருந்தால் தான் வாங்கணும். கொட்டை இருக்கிற பழங்களே, கொட்டை இருக்கிற காய்கறிகளே உடம்புக்கு நல்லது. ஆர்கானிக்கு, பாரம்பரியம். எதெல்லாம் கொட்டை இல்லாதெல்லாம் வாங்குறீங்களோ எல்லாமே ஹைப்ரிட்டு, ஜிஎம்ஓ ஃபுட்டு, ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஃபுட்டு. அது சாப்பிட்டனாகும் வியாதி வரும். அது மருந்தாலாம் வேலை செய்யாது. வேறு மாதிரி சொல்லட்டா, சீட்லெஸ்ஸாகவே சாப்பிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் கூடி சீக்கிரம் சீட்லெஸ் ஆயிடுவீங்க. புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே அப்புறம் நமக்கு ஒன்றும் இல்லாமல் போயிடும். சீட்டுக்கிறது தாங்க சாப்பிட்ணும். எனவே கமலா ஆரஞ்சு கண்ணுக்கு தெரியாத கட்டிகளை கரைக்கும் ஒரு அற்புதமான ஒரு மருந்து. அடுத்தது, கண்ணுக்கு தெரிஞ்ச கட்டி இருந்தால் எப்படி கரைக்கிறது? கையில் இருக்குது, காலில் இருக்குது, கண்ணுக்கு தெரியுது அப்படின்னா இதுக்கு நிறைய ஐடியா இருக்குங்க. உப்புக்கள் ஒத்தடம், வெள்ளை கலர் பருத்தி துணி எடுத்துக்குங்க, அதில் கல்லுப்பை போடுங்க, மூட்டை மாதிரி கட்டுங்க. கிளின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதாங்க தோசையெல்லாம் ஊற்றும் போது எண்ணெய் தடவருக்கு ஒரு மூட்டையில் கட்டி வைக்கிறீங்க இல்லையா, ஒரு சாதாரண வெள்ளை கலர் பருத்தி துணி, ஒரு கைப்பிடி கல்லுப்பு மூட்டை மாதிரி கட்டணும். கட்டிட்டு நல்லெண்ணெய் இருக்கு இல்லையா, அதில் லேசாக தொட்டு இரும்பு தோசைக்கல்ல சூடு பண்ணி அந்த கட்டி மேலே வச்சிங்கன்னா கட்டி கரைஞ்சிரும். ஓவர் சூரில் வச்சிடக்கூடாது, தாங்குற சூரில் வைக்கணும். இங்கே பாருங்க, அந்த நல்லெண்ணெயில் ஏன் தெரியுமா முக்கக்கூடாது, லேசாக தடவணும். எதுக்குன்னா, வெறும் காட்டன் துணியை கொண்டு போய் அடுப்பில் வச்சிங்கன்னா, அந்த தோசைக்கல்ல வச்சிங்கன்னா கருகி போயிடும். எண்ணெய் இருந்தால் கருகாது. அந்த எண்ணெய் என்ன பண்ணு, சூட்டை எடுத்து கொடுக்குங்க. இல்லையா, வெள்ளை கலர் பருத்தி துணி எடுத்துட்டு கல்லுப்பு இருக்கு இல்லையா, கல்லுப்பை சட்டியில் போட்டு வறுத்துருங்க. நல்லா சுட சுட கல்லுப்பை வெள்ளை துணியில் போட்டு மூட்டை மாதிரி கட்டி ஒத்தடம் கொடுக்கலாம். இந்த மாதிரி உப்புக்கள் ஒத்தடம் கொடுக்கும் பொழுது, அந்த காலத்தில் தாத்தா பாட்டியெல்லாம் இதாங்க கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போல்லாம் அது யாருமே கொடுக்கறதே இல்லைங்க. இப்படி உப்புக்கள் ஒத்தடம் கொடுக்கலாம். அல்லது விரதம் இருக்கலாம். 24 மணி நேரம் ஒன்றுமே சாப்பிடாம சும்மா இருங்க, விரதம் இருங்க. இந்த உடம்பு என்ன பண்ணும், அப்பாடா இன்னைக்கு தான் இவர் வயிற்றுல ஒன்றுமே சாப்பிடலன்னு உடம்பில் உள்ள தேவையில்லாத கழிவுப் பொருட்களை, கட்டிகளை அது உடைத்து வெளியே தள்ளும். விரதம் இருக்கலாம். இல்லையா, இன்னொன்று சூப்பர் ஐடியா இருக்குங்க. கண்ணுக்கு தெரிஞ்ச ஏதாவது கட்டி இருந்ததுன்னா, விரல் இருக்கு இல்லையா, விரலை வச்சு தட்டினா சரியா போயிருங்க. உதாரணத்துக்கு, உங்களுக்கு இங்கே ஒரு கட்டி இருக்குன்னு வச்சுங்களேன், கண்ணை மூடி உட்காந்துட்டு விரல் இருக்கு இல்லையா, விரலை வச்சு தட்டணும். சும்மா ஒரு மூட்டில் இருக்கா, இங்கே பாருங்க, தட்டணும். எந்த இடத்துல கட்டி இருக்கோ, இங்கே ஒரு கட்டி இருக்குன்னு வச்சுங்களேன், கண்ணை மூடிட்டு இங்கே பாருங்க, நமது உடம்பில் எந்த இடத்தில் விரலை வச்சு லேசாக தட்டுறீங்களோ அந்த இடத்துக்கு உசுறு வரும், பிராணம் வரும், ஆக்சிஜன் வரும், மனசு வரும். மனசு வந்தா சரியா போயிருங்க. உறுப்பில் மனசு செல்கிறதோ அந்த உறுப்பு தானே குணப்படுத்துகிறது. அப்ப கட்டி இருக்கிற இடத்த லேசா தட்டி விடுங்க. தட்ட 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 என்னங்க தெரியுமா, அந்த கட்டி கரைஞ்சிருங்க. கட்டின்னு என்னங்க, ஒரு செல்லுக்குள்ள போன ஒரு பொருள் யூஸ் பண்ண உடனே வெளியே வரணும். 1 லிட்டர் செல்லுக்குள்ள போனா 1 லிட்டர் வெளியே வரணும். அந்த செல்லு கட்டி கிடையாது. 1 லிட்டர் உள்ள போய் 3/4 லிட்டர் வந்துருச்சு, 1/4 லிட்டர் மிச்சம் இருக்கா. இப்படி செல்லுக்குள் போன ஒரு பொருள் வெளியே வராமல் அதிகமாகி குப்பைகள் அடைக்கும் பொழுது பல கோடி செல்களுக்குள்ள குப்பை அதிகமாகும் போது அது கட்டியாக மாறுகிறது. அப்போ சூட்டை கொடுத்தா அது வெளியே வந்துடும், அப்போ கட்டி கரைஞ்சிடும். எனவே கண்ணுக்கு தெரியாத கட்டிகளை கமலா ஆரஞ்சு சாப்பிட்டு கரையுங்கள். கண்ணுக்கு தெரிஞ்ச கட்டியை உப்புக்கள் ஒத்தடம் கொடுங்கள். உப்புக்கள் ஒத்தடத்தில் 2 இருக்கிறது. ஒன்று அடுப்பில் வச்சு சூடு பண்ணுறது, இன்னொன்று சூடு பண்ணப்பட்ட உப்பை அந்த வெள்ளை துணியில் போடுறது. இந்த 2 வகையை பயன்படுத்துங்க. விரதம் இருங்க, தட்டி கொடுங்க. கண்டிப்பாக இப்படி செய்தால் கட்டிகளை, கண்ணுக்கு தெரியாத கட்டிகளை இயற்கையாக மருந்து இல்லாமல் நாம் கரைத்து நாம் ஆரோக்கியமாக வாழ முடியும். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். நாளை சந்திக்கலாம். நன்றி நன்றி ஐயா. நல்ல ஒரு சிந்தனையை காலை வேளையில் அளித்த இளபாஸ்கர் ஐயாவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அடுத்த நிகழ்வாக தினம் ஒரு வாழ்வியல் விளக்கம் அளிக்க வருகிறார் ஆசான் கண்ணப்பன் ஐயா. நலம் பெருக்க வளம் பெருக்க. ஐயா ஒரு கருத்து சொன்னாங்க,
அதாவது உப்புக்கல்ல சூடு பண்ணி மேல வச்சா அந்த சூடு கொடுத்தா கட்டி கரை. அப்போ உள்ள சூடு கொடுக்கணும். அப்போ உள்ள எப்படி சூடு கொடுக்கறதுன்னா, இயற்கையே உள்ள ஏதாவது ஒரு தொந்தரவு வந்துன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். காய்ச்சல்ங்கிற ஒரு மாமருந்து, யாருமே செய்ய முடியாத ஒரு டாக்டர் என்னன்னா அந்த காய்ச்சல். அந்த காய்ச்சல் வந்துன்னா உள்ள இருக்கக்கூடிய கட்டிகளை, எப்படிப்பட்ட கட்டியாக இருந்தாலும் சரி, அது சிறு கட்டியாக இருந்தாலும் சரி, பெருங்கட்டியாக இருந்தாலும் சரி, அதனுடைய அளவை நிச்சயமாக குறைக்கும். அப்போ சளி என்பது, காய்ச்சல் என்பது இந்த இடத்தில் நன்மையா தீமையா? ஒரு கட்டியவே கரைக்குது அந்த சூடு அப்படின்னா வேற ஏதாவது உள்ள வச்சிருக்குமா அப்படின்னு நம்ம கேள்வி போட்டு பார்த்தோம்னா, காய்ச்சல் 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 மிகச்சிறந்த ஒரு மருத்துவர். அப்படி காய்ச்சல் வந்துருச்சுன்னா அவங்களுடைய உடம்புல இருக்கிறது அத்தனையும் எரிக்கப்படும். எப்படி நம்ம போட்டி பண்டிகைக்கு எல்லாத்தையும் கூட்டி தீ வைக்கிறோமோ, அது போல இந்த காய்ச்சல்ங்கிற ஒரு விஷயம் வரும் பொழுது அதற்கு தகுந்த ஒரு எளிமையான மருத்துவ முறைகளை, அல்லது நீங்க எந்த மருத்துவத்தை பின்பற்றினாலும் சரி, காய்ச்சல் மெல்ல 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 குறையட்டும். அதற்குண்டான மருத்துவம் பார்க்கும் பொழுது நிச்சயமாக உடம்புல இருக்கக்கூடிய தொந்தரவுகள், அந்த எரிப்பை தொந்தரவா இருந்தாலும் சரி, சிறுநீர் பை தொந்தரவா இருந்தாலும் சரி, லங்ஸில் இருக்கக்கூடிய அந்த கட்டியான சளியாக இருந்தாலும் உடைக்கப்பட்டு அது கரைக்கப்பட்டு வெளியேறும். சளி காய்ச்சல்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த உடைந்து கிடக்கக்கூடிய அந்த சளியை, அந்த லங்ஸில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை வெளியேற்றுவதற்காக வரக்கூடிய காய்ச்சல். அப்போ காய்ச்சல் தான் உலகத்திலேயே உயர்ந்த மருத்துவம் அப்படிங்கிறத இந்த நேரத்துல மறுபடியும் நம்ம அதுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து சொல்ல வேண்டியது இருக்கு. அடுத்ததாக ஒரு முக்கியமான எளிமையான ஒரு செடி என்னன்னா அம்மான் பச்சரிசி அப்படின்ட்டு. இது கூட நான் உங்களுக்கு போட்டோ எடுத்து அனுப்புறேன், வாட்ஸ்அப் குழுவிலையும் வந்துடும். இந்த அம்மான் பச்சரிசி என்பது எதிர் இலைகளை கொண்டு பாருங்க, இப்படி இருக்கு. 2 கையும் நீட்டின எப்படி இருக்கு அந்த மாதிரி இருக்குது. இதுல பாத்தீங்கன்னா இந்த பூ இருக்கு பாருங்க, இது இப்படி ஒரு பூ இருக்கு. இந்த பூ நான் அனுபவத்துல கூட நான் பல மருந்து கூட கொடுத்து பார்த்தேன். ஆனாலும் அவர் சொன்னாரு, இந்த அம்மான் பச்சரிசி பூவை பறிச்சு 3 நாள் சாப்பிட்ட பாருங்க, இந்த வாய் அந்த புண்ணே ஆறிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. சாதாரணம் அப்படி எடுத்தே மென்று சாப்பிடணும், அப்படி எடுத்து போட்டு சாப்பிட முடியும். நான் சாப்பிட்டுருக்கேன், சின்ன வயசுல இருந்தே சாப்பிட்டுருக்கேன். என்ன பெரியவங்களா சாப்பிடுவாங்க. இது எதுக்காக சாப்பிட்றோம், இதுல மருத்துவ குணம் என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனாலும் நான் சின்ன வயசுல இருந்தே நான் அதை எடுத்துருக்கேன். அதனால இப்படி தாராளமாக எடுத்து சாப்பிட முடியும். இப்படி எடுத்து ஒரு ஒரு 20 கிராம் எடுத்து பால்ல அரைத்தும் குடிக்கலாம். காலையில அரைச்சும் குடிச்சுக்கலாம். சட்னியாக கூட அரைச்சு சாப்பிடுவாங்க. அதே போல இந்த பால் பார்த்தீங்களா, இந்த உடைச்சிங்கன்னா பால் அப்படி வெள்ளை கலர்ல பால் வருது, உடைச்சிங்கன்னா தெரியும். இந்த பாலை மருக்கள், நகைச்சுற்று, முகப்பொரு இதுல வச்சோம்னா அது புண்ணு ஆறுது. இப்படிப்பட்ட ஒரு எளிமையான எல்லா இடங்கள்லையும் கிடைக்கக்கூடியது இந்த அம்மான் பச்சரிசி அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல வெளியிடுறோம். எல்லாரும் பயன்படுத்துங்க. வீடுகள்ல தானாக முளைக்கும். ஆடு நல்லா விரும்பி சாப்பிடும். அதனாலதான் காந்தியடிகள் ஆட்டுப்பாலை ரொம்ப விரும்பி சாப்பிட்டு அவருடைய உள்ளத்தையும் உடலையும் மேன்மைப்படுத்தி இந்தியாவுக்கே ஒரு பெரிய பொக்கிஷமாக வாழ்ந்ததாக சொல்லப்படுது. அதனால உணவு முறைகள்ல ஒழுங்குபடுத்தும் பொழுது உள்ளமும் ஒழுங்குபடுது. இந்த உணவு. அப்போ உணவை சீர்படுத்தும் பொழுது உடம்பு சீராகிறது. இப்போ பல நாடுகள்ல கூட நாடுகளை ஆக்கிரமிப்பதற்காக வேண்டி நாடு பிடிச்சிருக்காங்க. ஆனா இந்தியா மட்டும் மற்ற நாடுகளோட போரிட்டு நம்முடைய எல்லையை விரிவுபடுத்துவதற்கோ அல்லது ஆக்கிரமிப்பதற்கோ இது நாள் வரைக்கும் அப்படி ஒரு செயல்பாடே இல்லைங்கிறார். அப்படி ஒரு ஆன்மீக பூமி நம்ம பூமி. அதிலும் குறிப்பாக இந்த தமிழகத்தில் நாம் வாழ்வதற்கு புண்ணியம் செஞ்சிருக்கணும் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஏன்னா இந்த பகுதி எல்லா சித்தர்களும் வாழ்ந்த பகுதி. நூல்கள், அப்படிப்பட்ட நூல்கள் இருக்கு, மருத்துவ நூல் இருக்கு, வாழ்வியல் நூல் இருக்கு, கொட்டி கிடக்கக்கூடிய
இந்த தமிழ் மண்ணில் என்று மருத்துவத்திற்காக பல்வேறு இடங்களுக்கு அலைந்து திரியக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கு. அந்த நிலையை மாற்றுவோம், சீரமைப்போம், அழிவை பின்னோக்கி எடுப்போம் என்று சொல்வார் நம்மாழ்வார். ஒரு மறைந்து போன விஷயங்களை மீண்டும் புதுப்பிப்பதற்கான, அந்த அழிந்து போவதை நிறுத்தி அதை பின்னோக்கி இழுப்பதற்கான முயற்சியாக நாம் அனைவரும் கைகோர்ப்போம், பின்னிழுப்போம் என்று கூறி, இந்த இலை சாதாரணமாக கிடைக்கும், பயன்பெறுவோம், மற்றவர்களுக்கும் பயனடைய வைப்போம் என்று இந்த இனிய காலை வேளையில் உங்களை சந்திப்பதற்கு ஏற்படுத்தி கொடுத்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும், எங்களோடு பயணித்து உங்களால் நான் எங்களால் நீங்கள் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுட்டு சந்திப்போம், சிந்திப்போம். நலம் பெருக, வளம் பெருக, வாழ்க வளமுடன், வாழ்வாங்கு வாழ்க. நன்றி நன்றி ஐயா. தினம் ஒரு வாழ்வியல் விளக்கம், நல்ல ஒரு அற்புதமான ஐயா. அது பேர் என்ன ஐயா? அம்மான் பச்சரிசிங்க ஐயா. நம்ம போட்டோல கூட எடுத்து நம்ம அனுப்பிச்சிடலாம், குழுவுக்கும் அனுப்பிச்சிடலாம். எளிமையாக கிடைக்கிது. 2வது போட்டு சமைச்சுக்கிட்டு அரைச்சு பால் எடுத்து அப்படியெல்லாம் இல்லை. போறோம், தோட்டத்துக்குள்ள போறோம், சுத்தமான இடமா இருந்ததுன்னா அங்கேயே எடுத்து நம்ம எடுத்து சாப்பிடலாம். அப்படி ஏதோ நம்ம கடைகள்ல பாக்கெட்ல கெட்டு போகாம இருக்கிறதுக்காக வேண்டி அதுக்குள்ள கெமிக்கல் எல்லாம் போடுறாங்க. நல்ல எண்ணெயில 2 தூசி இருந்தாலும் அது ஒண்ணும் பண்ணாத, அப்படியே கழுவிட்டு சாதாரணமா நம்ம சாப்பிடுவோம். அம்மான் பச்சரிசி அப்படிங்கிற பேருங்க. நல்ல சுவையாவும் இருக்கு. பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. இப்பவே தேடி பாருங்க, கிடைக்கும். நல்லா மழை பெய்ஞ்சிருக்கு எல்லா இடங்களையும். இயற்கை அப்படி கொட்டி கிடக்குதுங்க. எல்லாத்துக்குமான பிரச்சனையா இருக்கும் பொழுது அதற்கான தீர்வு நிச்சயமாக உருவாக்கப்பட்டிருக்கு. ஒரு சிறுநீரக கல் வராதுக்கு முன்னாடி இயற்கை கிடக்குது, கொட்டி கிடக்குது. அப்படி ஒரு தாவரத்தை உருவாக்கி வைச்சுட்டுதான் இது ஓரறிவு. இந்த ஓரறிவு வந்த பிறகுதான் இந்த 6 அறிவு வந்திருக்கு. இந்த ஓரறிவு உயிரினம் தான் முதல்ல தோன்றி இருக்குது. அதனால எல்லாத்துக்கும், எல்லா பிரச்சனைகளுக்கும் இயற்கையில் தீர்வு உண்டு. அதனால நமக்கு மீண்டும் அதை தேடும் பொழுது, அதை நீங்க தேடும் பொழுது அது உங்களுக்கு தேடிட்டு இருக்கும். அதனால நீங்க ஒரு அடி வச்சீங்கன்னா அது ஒரு அடி நமக்கு பயன்படக்கூடிய விஷயமாக அமைக்கப்படுது. நீ எதை தேடுகிறாயோ அதுவாக ஆகிறாய் அப்படின்னு சொல்லுது. அதனால தேடி பாருங்க. இந்த தோள்பட்டை அளவுக்கு நம்ம கைகளை விரிச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இந்த இலையை அமைக்க பாருங்க. இந்த 2 இலையும் இப்படி இருக்கு. நடுவுல பூ இருக்கு. இப்படி ஒற்றை கிளையாக வருது. எல்லா இடங்களையும் கிடைக்குங்க. பயன்படுத்துங்க. தெரியுதுங்களா எல்லாத்துக்கும்? தெரியுதுயா ஐயா. நம்மளுக்கு படம் எடுத்து அனுப்புங்க. படம் எடுத்து குரூப்ல போட்டுருவோம். தெரியுதுயா? அதோட இது என்னன்னு பார்ப்போம். அம்மான் பச்சரிசி என்று ஒரு நல்ல நமக்கு ஒரு மருந்தையும் ஒரு இலையையும் அதற்குண்டான பயன்களையும் சிறப்பாக விவரித்த ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதே மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னும் வெளிப்படணும். இதுல உள்ள பயன்கள் அனைவருக்கும் தெரிய வேண்டும், அனைவரும் பயன்படுத்த வேண்டும் என்று அனைவரையும் இந்த காலை வேளையிலே தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்திற்கும், இன்று நம்முடன் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் கடலூர் சென்ட்ரல் சங்கத்திற்கும், மற்றும் இன்று நமக்கு நல்ல ஒரு விருந்தினை அளித்த ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும், ஈழர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கும், பூங்குடி கண்ணப்பன் அம்மா அவர்களுக்கும், நிகழ்ச்சியிலே எங்களுடன் தோளோடு தோளாய் உங்களுடன் நாங்கள், உங்களோடு நாங்கள், உங்களுக்காகவே நாங்கள் என்ற கருத்தை முன்னிறுத்தி இந்த நேரத்திலே உங்களுடன் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அதே போல் நீங்களும் எங்களோடு நாங்கள், எங்களுடன் நாங்கள், எங்களுக்காகவே நாங்கள் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் பயணித்து வர்றீங்க. சந்தோஷமான விஷயங்களா இருக்குது. தொடர்ந்து பயணிப்போம். அருமையான
இந்த காலை சக்கரம் நிகழ்வை நல்ல ஒரு நிகழ்வாக மாற்றித்தர அனைவரையும் இந்த காலை வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் நாளை சந்திப்போம் என்று கூறி இன்றைய நிகழ்வை நிறைவு செய்கிறோம். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நலம் பெருக வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி சார். நன்றிங்க சார். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். ரொம்ப அருமையா இருந்தது. இந்த கீரை சாப்பிட்டுருக்குங்க ஐயா. நான் நல்லா இருக்கேன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். சுப்பிரமணி. வாழ்க வளமுடன். தலைவரை மீட்டிங் பண்ணிடலாமா? பண்ணிக்கலாம்.